மூன்றாம் பிறை படத்தில் கிளைமாக்ஸ் ரகசியம் பாடி முடித்துவிட்டு ஸ்டூடியோவிலேயே அழுது தீர்த்த ஜானகி அம்மா. வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா வரலாற்றில் இயக்குனர் பாலு மகேந்திரா, உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி கூட்டணியில் உருவான மூன்றாம் பிறை திரைப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியை பார்த்து அழாத மனிதர்களே இருக்க முடியாது. ரயில் நிலையத்தில் கமல் கதறி அழும் அந்த அசுரத்தமான நடிப்புக்கும் பின்னணியில் ஒலித்த ஜானகி அம்மாவின் குரல் தான் அந்த சோகத்தை ஒட்டுமொத்த உலகிற்கும் கடத்தியது. அந்த படத்தில் வரும் கண்ணே கலைமானே என்ற பாடல் உருவான விசித்திரமான நெஞ்சை உலுக்கும் பின்னணியை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். மூன்றாம் பிறை படத்தின் பாடல்கள் கம்போசிங் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. படத்திற்கு வரிகள் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். அதுதான் அவர் தனது வாழ்நாளில் எழுதிய கடைசி பாடல். மரணப்படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் கண்ணதாசன் எழுதிய அந்த வரிகளுக்கு இளையராஜா ஒரு மிக உன்னதமான சோக ராகத்தை அமைத்திருந்தார். இந்த பாடலை பாடுவதற்காக பாடகி எஸ். ஜானகி ஸ்டுடியோவுக்கு அழைக்கப்பட்டார். இயக்குனர் பாலு மகேந்திரா காட்சியின் ஆழத்தை கூறினார். ஜானகி அம்மா ஒரு குழந்தையை போல இருக்கும் பெண்ணை தன் உயிராக பார்த்து கொண்ட காதலன் அவளை பிரியும் போது பாடும் தாலாட்டு பாட்டு இது. இதில் காதலும் இருக்க வேண்டும், மரணத்தை விட கொடிய சோகமும் இருக்க வேண்டும் என்றார். ஜானகி அம்மா பாடலின் வரிகளை பார்த்தார். கண்ணே கலைமானே கன்னி மயிலென கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நல் அன்போடு வளர்த்தேன், என் கண்களை உன்னை கண்டதால் நெஞ்சில் ஏதோ ஆசை பிறந்தது என்ற வரிகள் அவரது இதயத்தை உலுக்கின. மைக் முன்னால் நின்ற ஜானகி அம்மா ஒரு தாயாகவும் காதலியாகவும் மாறி உருகி உருகி அந்த பாடலை பாடினார். பாடலின் இறுதி வரிகளான காதல் நடத்திய கதை ஒன்று, கண்ணீர் வடித்த கவிதை ஒன்று, எல்லாம் தெரிந்தவன் ஒருவனே, அவன் இயக்கிய நாடகம் இதுவே என்று பாடி முடித்த அடுத்த நொடி ஜானகி அம்மாவை மைக்கை விட்டு நகர்ந்து ஸ்டுடியோவில் ஒரு மூலையில் அமர்ந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினார். பாடலின் அந்த அசாத்திய சோகமும் கண்ணதாசனின் மரண வரிகளும் அவரை அந்த அளவிற்கு பாதித்திருந்தது. உணர்ச்சி பெருக்கால் விம்மி அழுத ஜானகி அம்மாவை இளையராஜாவும் பாலு மகேந்திராவும் ஓடிச் சென்று தேற்ற வேண்டியதாயிற்று. படம் திரையரங்குகளில் வெளியான போது தியேட்டர்களில் ஜானகி அம்மாவின் அந்த தாலாட்டு குரலை கேட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடே கதறி அழுதது. ஜானகி அம்மாவின் குரலால் ஒரு மாபெரும் அழியாத காவியமாக மாறிய இந்த சுவாரஸ்யமான பின்னணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.